வடக்கும் தெரில தெற்கும் தெரிலன்ற மாதிரி காம்பஸ் பழைய காலத்தில் வச்சு பார்த்தா வடக்கில் இருக்கோம், இங்கே வந்துட்டோன்னு தெரியுது. ஜிபிஎஸ் வேலை செய்யலை. சரி எல்லாம் ரெடி பண்ணிங்க, அது ஈரான் அதிபர் வீட்டுக்கு நோக்கி ரெடி பண்ணுங்கன்னா அவங்க அதிபர் வீட்டை நோக்கி காட்டுது. ஓகே, இந்த பக்கமாக திரும்பி காட்டுது அமெரிக்காவை நோக்கி. ஈரான் இந்த பக்கம் வெஸ்ட்டில் இருக்குது, ஈஸ்ட்டில் காட்டுது. என்ன ஏதுன்னு குழம்பி போய் பார்த்தா ஜிபிஎஸை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. பார்த்தா ஒன்றுமே வேலை செய்யலை. கப்பல் எங்கேன்னு கேட்டால் மால் வாசலில் நிற்கிது கப்பல். காட்டுது அப்படி ஜிபிஎஸ்ல கூகுள் மேப் மாதிரி இப்போ காட்டுதுன்னா அந்த இப்போ சில பேர் சாக்கடையில் கொண்டு விட்டுருவாங்க பாருங்க, இந்த சந்துன்னு காட்டும் கொண்டு சார். நானே போயிருக்கேன் அந்த மாதிரி. கேரளாலாம் ஒருத்தன் ஆற்றுக்குள்ளேயே விட்டான் பாருங்க வண்டியை. அந்த மாதிரி ஒரு டைம் நான் வந்து இந்த இதில் போய் பெரியார் பாதையில் போய் ஒரு கார் போய் சிக்கிற ஆட்டோ போகிற இடத்துல காமிச்சு விட்டுருச்சு. போய் மாட்டி அதுக்குள்ளே இந்த வண்டி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. பின்னாடி ஆட்டோ பைக்கெலாம் வந்து நின்ட்டாங்க சந்துக்குள்ளே, இடுக்குள்ளே போகும். ரிவர்ஸ் எடுக்க முடியாமல் முன்னாடியும் போக முடியாமல் அப்புறம் இறக்கப்பட்டு பின்னாடி இருக்கவங்கலாம் போய் என்னை 1 மணி நேரம் கழிச்சு மீட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜிபிஎஸ் மாற்றி காட்டுது. சரி கார்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கடலில் இருக்குது. கடலில் பார்க்கிங் பண்ணி வரிசையாக நிற்கிது. இப்போ எதை வச்சு எப்படி கண்டுபிடிச்சி? இது எல்லாமே ஈரான் செய்த வேலை தான். அப்புறம் வேறு யார் செய்வா? அமெரிக்காவே அவனே மண்ணவாரியாக போடுவான். அப்போ இது குழப்பி விட்டாங்க. 26ஆம் தேதி போன கப்பல் ஆப்ரஹாம் லிங்கன். முன்னாடி பயங்கர பில்டப் கொடுத்தேன் ஆப்ரஹாம் லிங்கனில். இந்த இது இருக்குது, அந்த 45 இருக்குது, இலக்கை சரியாக தாக்கும், இது இருக்குது அது இருக்குன்னு எல்லாம் கதை விட்டாங்க. கடைசியில் பார்த்தா கப்பலே இயங்காமல் போயிடுச்சு.